அதே போல நான் ஒரு இடம் முடிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு முடிச்சு கொடுங்க. முடிக்கணும்டா, நிரந்தரமா இருக்கிறதுக்காக எனக்கு முடிச்சு, நிரந்தரமா இருக்கிறதுக்காக செஞ்சு கொடுத்துருவோமா? அதே போல உடல் பிரச்சனை வீட்டுல இருக்கு, அதையும் சரியாக்கி கொடுங்க, சரி பண்ணி கொடுத்துருவோமா? அதே போல கூட பிறந்த பிறப்பு நிம்மதி இல்லாம நான் சொல்லுறேன், ஒவ்வொரு தீர்வு சொல்லுவேன். இப்ப என்ன சரி பண்ணி கொடுக்கணுமா வேணாமா? கண்டிப்பா சரி பண்ணிடுவோம். உடல் பிரச்சனை இருக்கு, அதை நான் முடிச்சு கொடுக்குறேன். நான் சொல்றேன், என்னடா சொல்லுவேன். இப்ப எல்லாமே கேள்வி தானடா வச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். அது என்னங்கடா, எல்லாமே கேள்வி தானே வச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு தானே இருக்கேன். பார்க்குறவங்களும் மறுபடியும் ஏன்டா அதே நிலைமைக்கே வரீங்க? புத்தி மாத்தி நில்லுங்க. முதல்ல கேள்வி வைக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுப்பேன், பதில் சொல்லுவேன். நான் கொடுக்குற கணியில ஒவ்வொன்றுக்கும் தீர்வு கொடுத்துட்டே வருவேன். கவனமா கேளுங்க. நல்ல வார்த்தைகள். உடல் பிரச்சனை வீட்டுல இருக்கு, அது எதுனால ஏற்பட்டுச்சு, யாருனால ஏற்படும்? ஒண்ணு தெய்வத்தினாலயா, இல்ல யாராவது ஏதாவது செஞ்சு வச்சா, இல்ல உடல் ரீதியான பிரச்சனையா? 3 கேள்வி உனக்குள்ள இருக்கு. சொல்ற வார்த்தை புரியுதுல? ஆனா உடல் ரீதியாகவும் பாதிப்பு இருக்குடா. ஆனா உன் குடும்பத்துக்கு பாதிப்பு செஞ்சும் பாதிப்பு இருக்கு. அது இன்னைக்கு இல்ல, நான் அதை தெளிவா சொல்றேன், கவனிச்சு. சொல்ற வார்த்தைக்குள்ள இன்னைக்கு கிடையாது. கிட்டத்தட்ட நல்ல வார்த்தைகள் ஒரு 7 வருஷத்துக்கு மேலேயே உன் குடும்பம் நிம்மதியே இல்லாம இருக்கு. இதுக்காக நிறைய இடத்துக்கு அலைஞ்சிட்டடா நான் சொல்லிட்டேன். எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு ஓஞ்சு போயிட்டு கடைசியில் நீங்களா, அதாவது பார்க்க எளிமையா இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். பார்க்க எளிமையா இருந்தீங்க, அதுல பார்க்கும்போது எளிமையா தான் தெரிஞ்சு. எதுல பார்க்கும்போது சொல்ல முடியல. எல்லாரும் ஆடம்பரமா இருக்கா, எல்லாரும் ஆடம்பரமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை விட எனக்கு என்னமோ எளிமையா இருக்கிறதுனால ஒருவேளை இவர்கிட்ட உண்மையா இருக்கும். சின்ன பையனா வேற இருக்காரு, உண்மையத்தான் இருப்பா, உண்மையத்தான் பேசுவாரு. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம், சோதிச்சும் பார்த்துருவோம், உண்மைன்னு சொல்றாரான்னு பார்த்துருவோம். வந்துட்டேன் சரியாக்கும்னா உங்க குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு. அதை 7 வருஷத்துக்கு முன்னால இருந்தே பாதிப்பு இருக்கு. அதை நான் தீர்த்து கொடுத்துறேன். சரியா? உடல் பிரச்சனை ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் எழுப்பி சரியாகி கொடுத்து கண்டிப்பா நல்லா ஆகி கொடுத்துறேன். உங்க குடும்பத்தையே மாற்றி கொடுத்துறேன். சரிதான்டா? அதே போல உனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லை. என்ன நீ உழைச்சாலும் சரி, அந்த உழைப்பு சரியான பாதையிலே இல்லை, சரியாவும் நிற்க மாட்டேங்குது. அதே போல கூட பிறந்த பிறப்புனாலே நிம்மதி இல்லாம இருக்கு. நல்லா வார்த்தை. அதே போல நல்லா வார்த்தை. உங்க தெய்வம் உங்க கூட இருக்குதா இல்லையான்றது எனக்கு உழப்பா உனக்கு. நல்லா வார்த்தை. அந்த தெய்வத்திலையும் பேசி பார்த்தா அந்த தெய்வத்தோட அனுகிரகங்கள் இருந்தாலும் ஆனா உங்களை கையெடுத்து மேல தூக்கிட்டு வரமாட்டேங்குது. அது உங்களுக்கு தென்படவும் மாட்டேங்குது. என்ன கும்பிட்டாலும் சரி, எந்த ஒரு நல்ல அறிவையும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. சரியா கொடுத்துரும் செஞ்சு கொடுத்தா அந்த பணம் மறந்துட மாட்டேன். சொந்தமா ஒரு இடத்துலயும் நிலையா உட்காரணும்னு ஆசைப்படுறேன். அது கைகூடி வருமா? எனக்கு இப்ப நடக்கணும். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாசத்துக்குள்ளே அல்லது 3 மாதத்துக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன். நான் அதை செஞ்சு நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். நீ செஞ்சு கொடுத்துருவோமா? நான் உண்மையை நான் என்ன சொல்றேன்? கண்டிப்பா சார் கரெக்ட் தான். நான் உண்மையை சொல்றேன், போய் சொல்றேன். நான் செஞ்சு கொடுத்துருவோம், செஞ்சு கொடுத்துருவோம், கைப்பிடிச்சு தூக்கி கொடுத்துருவோம். உன் குடும்பத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். உடல் ரீதியான வீட்டுல இருக்க உடல் ரீதியான பிரச்சனையும் சரியாக்கி கொடுத்துருவோம். உனக்கு அடிக்கடி உடல் பிரச்சனை இருக்கு, அதையும் நான் தீர்த்து கொடுத்தேன். கண்டிப்பா சார் உடல் பிரச்சனை தீர்த்து கொடுத்துறேன்டா. சொல்ல முடியல? இதை இதை உடலுக்காக கொடுத்துருக்கேன். இதை சாப்பிடுறதுல குடிக்கிறதுல 5 நாளைக்கு பயன்படுத்துறேன். 5 நாளைக்கு வீட்டுல இருக்கவங்களும் பயன்படுத்து. இதை தொழிலுக்காக கொடுத்துருக்கேன். நல்ல வார்த்தை. தைரியமா நீ தொழில் தொடங்கலாம். உனக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன். இந்த அப்பை தொடங்கி வச்சு உன்னை முன்னேற்றம் சொந்தமாவே உட்கார வச்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்குறேன். மறந்துடக்கூடாதாமனே. கண்டிப்பா நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு தொழில் முன்னேற்றம் உண்டு, அமைச்சு கொடுக்குறேன். அதே போல எல்லா வார்த்தையும் உன் குடும்பத்துல பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன். அந்த பாதிப்பு நீ கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தேன். நான் இருக்கா இதை என்ன செய்யற? வீட்டுக்கு போன உடனே ஒரு சூட செய்யறேன். உன் வீட்டுக்குள்ள வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா, அதாவது வீட்டுக்குள்ள வலதுபுறமா ஒரு முறை, இடதுபுறமா ஒரு முறை சுத்தி வந்துடணும். அதே போல வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரோட தலையிலேயே வைக்கணும். வீட்டு வாசல் முன்னால வந்து நின்றுக்கணும், அப்படியே திரும்பிக்கணும். உன் குலதெய்வத்தை உன் முன்னோர்கள் எல்லாம் கூப்பிடணும். கண்டிப்பா இந்த கண்ணியில நான் இருக்கிறதுனால கூப்பிட்டா அவங்க கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆவாங்க. நீ என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேண்டுதல் வைக்கலாம். அத்தனை வேண்டுதலை வச்சுக்க. சொல்ற புரியல? வச்சு முடிச்சுட்டு இதை வீட்டு வாசல்ல நசுக்கி விடு. அப்படி இல்லையா 2ஆ நரிக்க ஒன்ன நெசம் தண்ணி வந்து விடுபடாது சரி, ஒன்ன வீட்டு வாசல்னால புரிஞ்சு விடு. சொல்ற வார்த்தை புரியுதுல? தனி விடைய இதை வீட்டு நிலையில கட்டு. எந்த பாதிப்பு இல்லாம எந்த பிரச்சனை உன் குடும்பத்தை முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குற, உன் குடும்பத்துல இருக்க பாதிப்பை சரியாகி கொடுக்குற. இதே போல நீ என்ன செய்யற? வெள்ளிக்கிழமை உன் வீட்டுல சாம்பிராணி போக வீட்டுல போட சொல்லு. மறந்துடக்கூடாதா? இதை வீட்டு நிலையை கட்டி போயிட்டோம்.